இன்னைக்கு தெரிச்சு போட்டா சாமியா அப்புறம் சாமி கூட அப்புறம் சேர்ந்து சாமி கூட சாமி சாமி எனக்கு எனக்கு நல்லா எப்போ டாக்டர்கிட்ட போனீங்க? எனக்கு நல்லவனா ஆகணும்னு சாமிகிட்ட வேண்டிப்பேன். வேண்டியா? நான் தங்கண்டி நீ நான்லாம் எப்பயோ தூங்கும்போது வேண்டி தான் படுப்பேன். என்னென்னு சாமி? குஞ்சே சாமி எனக்கு நல்லா படிக்கணும். அங்கே வீட்டுக்குள்ளே போகக்கூடாது, இப்படி வா வெடிச்சுக்கு வா. எனக்கு நல்லா படிக்கணும், நல்லா படிப்பணும், நல்லா தூக்கணும், பேய்க்களவு எல்லாம் வரக்கூடாது, பேய்க்களவு எதுவும் வரக்கூடாது, என்னை நல்லா காப்பாற்றணும். நீ வந்து முருகர் கும்பிட்டாலே போதும். நீ கந்த சஷ்டி இருக்குல்ல, கந்த சஷ்டி அதெல்லாம் போட்டு தான் இருக்கேன். அது அப்புறம் சாமி எனக்கெல்லாம் என்னச்சு படிப்பு வேணும், அது குடிச்சுன்னா நான் எக்ஸாம் வைப்பேன், பாஸ் ஆயிடுவேன். அப்போ நீயும் நானும் 2 பேரும் சிக்கன் சாப்பிட வேண்டாம் சொல்லுவேன். ஆமாடி மயில், சிக்கனு மட்டனு ஃபிஷ்ஷு அதெல்லாம் சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவங்க அதில் நம்மளுக்கு தெரியாமல் விஷப்படுத்த தருவாங்க. விஷல் கெமிக்கலால் கலந்துருக்கும். அது ஓகே, ஆனாலும் வந்து அது ஒரு உயிர் தானே. உயிர் தான், அதுக்கு நம்ம உயிரோட விட்டுணும், நம்ம சாப்பிடக்கூடாது. சாப்பிட்டா தாங்க ஆடெல்லாம் பாவம் ருசூர் தானே கொள்றாங்கல்ல, அது போய் நம்ம வந்து வாய்க்கு ருசியாக இருக்குன்னு சாப்பிட்டா நல்லாவா இருக்கு? சாப்பிடக்கூடாது. ஏன்னா ஆடு வெட்டுறாங்களா, ஆடு வெட்டும் போது நம்மளுக்கு தெரியாம கண்டு அசையும் போது நம்ம சாப்பிட்டா அவங்க உயிரே இருக்காம செத்துருவாங்க. அந்த ஆடு பாவம் தான் தங்கம், அவங்க செத்தாம சாப்பிடக்கூடாது. ஏன்னா அவங்க நம்ம சாப்பிட்டோம்னா நம்ம உயிர் மனசுக்குள்ள இருக்காது, வெளியே. அப்ப இல்லாட்டி அதுவும் செத்துரும். பத்தியில செத்தா நம்ம வந்து மட்டன் சிக்கன் சாப்பிடாம சாமி கும்பிட்டாதான் சூப்பரா இருக்கும். சாப்பிடாம அந்த உயிர் செத்துருச்சுன்னா நம்மளும் செத்துருவோம். பத்தியா? உயிரும் செத்துரும். அப்புறம் யாரும் வேலையும் செய்ய முடியாது, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா நம்மளுக்கு உயிர் கெமிக்கலா ஊற்றி தருவாங்க. அதுதான் கெமிக்கல் ஊற்றி தருவாங்க. ரெண்டாவது ஒன்று, நம்ம நான்வெஜ் சாப்பிடக்கூடாது. நான்வெஜ் சாப்பிட்டா உடம்புக்கு கெடுதல், சாமி இருக்காது, வரவே வராது. அந்த கல்லு வெளியே வந்துடும். நல்ல கீரை காய், அது கல்லு கீரும், நல்ல கல்லு தள்ளி விடாது. தள்ளி விட்டுச்சுன்னா ரொம்ப வலிக்கும். வலிச்சுன்னா ஆசைப்பட போய் சரி பண்ணுவேன், ரொம்ப பயங்கரமா வலிக்கும். உனக்கு வலி வந்துச்சா? எனக்கு ஒரு நாளைக்கு சின்ன குழந்தையா இருக்கும்போது வந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போனீங்களா இல்லையா? குழந்தையா இருக்கும்போது சாப்பிட மாட்டேன் நான்வெஜ்ஜா. அப்போ சின்ன குழந்தையா இருக்கும்போது புதுசாக சாப்பிட்றேன். ஏன்னா அந்த கடையில அப்போ வைக்க மாட்டாங்க, நான் வச்சா சாப்பிடுவேன், வைக்காதுன்னா சாப்பிட மாட்டேன். ஓஹோ, எனக்கு உயிரெலாம் ஆபத்து. என்னடி தாங்க இப்படி சொல்ற நீ? எனக்கு அம்மா அப்பாலாம் ரொம்ப பிடிக்கும், நான் இந்த உயிரை விட்டு செத்தவே மாட்டேன். அப்படி சொல்லக்கூடாது சாமி, நம்மளே கடவுள் காப்பாற்றுவாங்க. சரியா? அவகிட்டயா? நீ மண்ணில் இந்நேரத்தில் கை வைக்காத, இது பூச்சியெல்லாம் வந்துடும். எந்திரிச்சுக்கோ. அவங்ககிட்ட பேன் இருக்கு. பூச்சி வச்சுடா, அப்புறம் அவன் உயிருக்கு ஆகுது. அவன் இருக்க மாட்டான், அவன் செத்துருவோம். ஏன்னா மரங்கள் தான் கொஞ்சம் அந்த பாம்பு விஷ பாம்பு. அவன் சாமி பாம்பு வந்து அது சாப்பிடவே கூடாது. ஏதோ சாப்பிட்டா நம்ம உயிருக்கு ஆபத்து தான், கண்டிப்பா ஆகுது. அப்படியே அது சாப்பிடக்கூடாது. ஓகே, நம்ம பாம்பு அந்த